பெண்ணாடம் பிரளயகாலேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் 25,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தில் சுமார் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரளயகாலேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் இக்கோவிலில் கடந்த 18 ஆண்டுகளுக்கு முன்பு கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் தற்பொழுது இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் சுமார் 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கோவில் புனரமைப்பு செய்து கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. இதற்காக கோவிலில் உள்ள கோபுரங்கள், கருவறை, சிற்பங்கள், நடைபாதை என அனைத்தும் புனரமைக்கப்பட்டு வர்ணங்கள் பூசப்பட்டு பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு 7ஆம் தேதி அக்னி சங்கர்ஹணம், பரிவார தெய்வங்களுக்கு கலா கர்ஷனம், பிரசன்ன அபிஷேகம், அங்குரார்ப்பணம், ஆசாரிய ரக்ஷா பந்தனம், கும்ப அலங்காரம், கலாகர்ஷனம், யாகசாலை பிரவேசம், முதல் கால யாகசாலை பூஜை, ஹோமம், மகா பூர்ணாகுதி, தீபாராதனை நடைபெற்றது. இதற்காக அருகில் உள்ள வெள்ளாற்றில் இருந்து யானை மூலம் தீர்த்தம் எடுக்கப்பட்டு தீர்த்தம் பெண்ணாடம் 4 ரத வீதிகளையும் சுற்றி ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து 8ஆம் தேதி 2ஆம் கால யாகசாலை பூஜை மற்றும் 3ஆம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் 9ஆம் தேதி 4ஆம் கால யாகசாலை பூஜை மற்றும் 5ஆம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து குளக்கரை விநாயகர், தேரடி விநாயகர் கும்பாபிஷேகம் நடைபெற்று 9 மணிக்கு கடம் புறப்பாடு நடைபெற்றது. 10:30 மணிக்கு தர்மபுர ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் கொடியசைத்து தொடங்கி வைக்க அவரது தலைமையில் ஆமோதனாம்பிகை உடனுரை பிரளய காலேஸ்வரர் ஆலயத்தின் பிரதான கோபுரங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் சுமார் 25,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டது. பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் பெண்ணாடம் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர், திமுக நகர செயலாளர் குமரவேல், பெண்ணாடம் பேரூராட்சி மன்ற தலைவர் அமுதலட்சுமி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி உரிமையாளர் அகர்சன், கழுதூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி நிறுவன தாளாளர் வெங்கடேசன், இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் பரணிதரன், உதவி ஆணையர் சந்திரன், கிருஷ்ணா ஜுவல்லரி உரிமையாளர் ஹரிகிருஷ்ணன், பெண்ணாடம் அனைத்து வியாபாரிகள் நலசங்க தலைவர் ராம்மோகன், பெண்ணாடம் பேரூராட்சி செயல் அலுவலர் பாஸ்கரன், காங்கிரஸ் கட்சி நகர தலைவர் கந்தசாமி, ஜெயசக்தி பள்ளி தாளாளர் கவிதா சுப்பிரமணியன், செயல் அலுவலர்கள் விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோவில் மாலா, பெண்ணாடம் மகாதேவி, ஆய்வர் தமிழ்ச்செல்வி மற்றும் கோவில் பணியாளர்கள், உற்சவ உபயதாரர்கள், கிராம பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் செய்திருந்தனர். விருத்தாச்சலம் டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் தலைமையில் ஆய்வாளர் குணபாலன், உதவி ஆய்வாளர் பாக்கியராஜ் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். மாவட்டம் திண்டிவனம் வட்டம் அங்கனிக்குப்பம் கிராமத்தில் எழுந்தரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பெரியபாளையத்து அம்மன், ஸ்ரீ கங்கை அம்மன், ஸ்ரீ காளி அம்மன் ஆகிய கோவில்களில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கடந்த 8ஆம் தேதி தேவதானுஞ்சை மகா சங்கல்பம், விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், லட்சுமி குபேர ஹோமம், கிராம தேவதை பூஜை, குலதெய்வ பூஜை, யாகசாலை அலங்காரம், மாலை 6 மணிக்கு முதல் கால பூஜையும் தீபாராதனையும் நடைபெற்றது. 9ஆம் தேதி காலை 9 மணிக்கு 2ஆம் கால பூஜையும் மகா பூர்ணாகுதி, தீபாராதனை, பிரசாதம் வழங்குதலும், இரவு 6 மணிக்கு
மூன்றாம் கால பூஜையும், மகா பூர்ணாகுதி, தீபாராதனை, பிரசாதம் வழங்குதல் நடைபெற்றது. 4ஆம் கால பூஜையும், யாத்ரா தானம், கடம் புறப்படுதலும் 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் ஸ்ரீலஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் புனித நீரை கோபுர கலசத்திற்கும், அதனைத் தொடர்ந்து மூலவர் அருள்மிகு ஸ்ரீ பரியபாளையத்தம்மன், ஸ்ரீ கங்கையம்மன், ஸ்ரீ காளியம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட கலசங்களில் இருந்து புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் டாக்டர் சேகர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் மாசிலாமணி, மயிலம் ஒன்றிய செயலாளர் சுழியன், மயிலம் ஒன்றிய குழு உறுப்பினர் வசந்தா, மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் விஜயகுமார், செந்தூர் தனுசு, வீடூர் பிரகாஷ், சங்கர், கோட்டேரிப்பட்டு ஜனார்த்தனன், தீவனூர் சம்சுதீன், தழுதாளி முருகன், கார்த்தி, மயிலம் சந்தோஷ், வழக்கறிஞர் கண்ணியப்பன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விழா ஏற்பாடுகள் திருப்பணிக்குழு தலைவர், முன்னாள் மயிலம் ஒன்றிய பெருந்தலைவர் மலர்மன்னன் தலைமையில் செய்யப்பட்டிருந்தது. செங்கல்பட்டு மாவட்டம் விவேகானந்தா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் விளையாட்டு தின விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் விவேகானந்தா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் விளையாட்டு தின விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு விவேகானந்தா குழும பள்ளி தலைவர் லோகராஜ் தலைமை தாங்கினார். சிபிஎஸ்இ பள்ளி தாளாளர் ஹரிநாக்ஷி லோகராஜ், பள்ளியின் முதுநிலை முதல்வர் மங்கையர்கரசி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பள்ளி முதல்வர் திலகவதி அனைவரையும் வரவேற்று பேசினார். படகு வீரர் கோபி ஆனந்த் விழாவில் பங்கேற்று விளையாட்டு ஜோதியை ஏற்றி வைத்து போட்டியை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு ஓட்டப்பந்தயம், கோகோ, நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் 1500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். பத்மஸ்ரீ விருது பெற்றவரும் முன்னாள் இந்திய ஹாக்கி அணியின் கேப்டனுமான பாஸ்கரன், சைக்கிளிங் வீரர் அமர்நாத் ஆகியோர் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசு கோப்பைகளை வழங்கினர். மேலும் கடந்த ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு தங்க மோதிரத்தை விவேகானந்தா பள்ளி குழுமங்களின் தலைவர் லோகராஜ் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் விளையாட்டு, யோகா, தற்காப்பு கலை, சாகச நிகழ்ச்சிகளும் கண்கவரும் வகையில் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். Miss C. Sundari, HM for KG for 4th standard. Miss A. Jyoti Lakshmi, Miss H. Vijaya, Miss P. Kalekchelvi, Miss M. Lakshmi, Miss R. Rajalakshmi. Mr. Dilipan, BCom, CS, BPEd. மாமல்லபுரம் அருகே நந்தி பகவானின் சீடர் ஆதி திருமூலருக்கு சித்தர்பீடம் திருக்கோவில் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது.
செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த நல்லூர் கிராமத்தில் நந்தி பகவானின் சீடர் திருக்கைலாய பரம்பரை ஆதி திருமூலருக்கு தியான பூமி பவுண்டேஷன் சார்பாக உலகில் முதன்முறையாக சித்தர் பீடம் திருக்கோவில் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. திருமூலர் திருமந்திர ஆராய்ச்சி இல்ல நிறுவனர் திருமூலர் சத்யா தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் கிருபானந்த வாரியாரின் சீடர் சுந்தரம் திருமந்திரம் ஓத பூமி பூஜையானது சிறப்பாக நடைபெற்றது. இதுகுறித்து திருமூலர் சத்யா கூறுகையில், நந்தி பகவானின் சீடர் ஆதி திருமூலருக்கு உலகிலேயே முதன்முறையாக தனியாக ஒரு திருக்கோவில் இங்கு கட்டப்படுகிறது. இந்த இடத்தில் திருமந்திரம் உபதேசிப்பது, அஷ்டாங்க யோகங்களை கற்பிப்பது, யோகா, தியானம் போன்றவைகள் கற்றுத் தருவதற்காகவும் உலகம் எங்கும் திருமந்திரத்தை எடுத்து செல்வதற்காகவும் இந்த திருக்கோவில் கட்டப்பட உள்ளது என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தியான பூமி பவுண்டேஷன் நிறுவனர் யசோதா, சபதி ராமகிருஷ்ணா மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கனைகடலை குளவரையை கடந்து மத வேடம் முடித்தவன், நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன், அனைத்து செத்தே போ. புதிரமும் உனது கனலென காத்தாய் போற்றி. ஓம் கடக தலைவா வளர்பிறை நாதா காரணை தந்தாய் போற்றி. திறன் மிகு தியானத்தை தீட்சித்தாய் போற்றி. திருக்கோயில் வாழ்க வாழ்க, திருமூலர் திருக்கோயில் வாழ்க வாழ்க, திருமூலர் திருக்கோயில் வாழ்க வாழ்க. காட்டாங்குளத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஞானாம்பிகை சமேத ஸ்ரீ காலதீஸ்வரர் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விழாவை தொடர்ந்து திருக்கல்யாணம் வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஞானாம்பிகை சமேத ஸ்ரீ காலதீஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா கடந்த 8ஆம் தேதி சனிக்கிழமை காலை விநாயகர் பூஜையுடன் முதற்கால யாக ஹோமத்துடனும் மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சி துவங்கியது. இதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் கும்பாபிஷேகத்தின் முக்கிய நிகழ்வான அருள்மிகு ஞானாம்பிகை காளஹஸ்தீஸ்வரர் ஆகியோரின் திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நமச்சிவாயா கோஷத்துடன் நடைபெற்றது. தொடர்ந்து 48 நாட்கள் மண்டல பூஜை நடைபெறும் என்றும், முன்னாள் பூஜை நிறைவு நாளில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் தீபாராதனையுடன் மகா அன்னதானம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த திருக்கல்யாண வைபவத்தின் பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் உள்ளூர் மட்டுமல்லாது வெளியூர்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகம் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தது.
திண்டிவனம் ராஜாங்குளக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் 87ஆம் ஆண்டு தைப்பூச பால்குட வீதி உலா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ராஜா குளக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் 87வது ஆண்டு தைப்பூச பால்குட வீதி உலா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். வேப்பூர் அருகே பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் சார்பில் மாநாடு நடைபெறவுள்ள இடத்தை கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் ஆய்வு செய்தனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே திருப்பையர் கிராமத்தில் வருகிற 22ஆம் தேதி பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் சார்பில் மாநாடு நடைபெறவுள்ளது. அதன் முன்னேற்பாடுகளை கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் ஆய்வு செய்தனர். தமிழக முதலமைச்சர் தலைமையில் வேப்பூர் அருகே திருப்பையர் கிராமத்தில் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் சார்பில் நடைபெறவுள்ள பெற்றோரை போற்றுவோம் விழா வருகிற 22ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அதன் முன்னேற்பாடு பணிகள் குறித்து கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இதில் மாவட்ட ஆட்சியர் சி.பி. ஆதித்யா செந்தில்குமார் உடனிருந்தார். மக்களுக்கு அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. அந்த மக்களுக்கு விஷுவலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு இதுதான் பெட்டராக தெரியுது. இது அந்த 200 ஏடவங்களாம் நடக்க முடியுமா மட்டும் நான் கேட்டுக்கிறேன். கார் எப்படி ரிவர்ஸ்லேயே போயிடும். கார் ரிவர்ஸில் வந்து இப்படி நின்று நம்ம பேக் ஸ்டேஜில் வித்தியாச கார் பேக் ஸ்டேஜ் முடிச்சு அந்த இதில் கீழே கேப் கொடுத்துருவோம். ஆமாம், ஸ்டேஜுக்கு பின்னாடி கேப் கொடுத்துருவோம். ரொம்ப கம்மியாச்சு. ஆமாம், இறங்கி இப்படி கார் தேடி அவங்க போயிடலாம். காரெல்லாம் இப்படி வந்து போயிடுவாங்க. உளுந்தூர்பேட்டையில் தைப்பூசத்தை முன்னிட்டு அன்னதானத்தை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் துவக்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மணிக்கூண்டு திடலில் வள்ளலார் சமுதாய அறக்கட்டளை சார்பில் தைப்பூச விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு அலங்கரித்து வைக்கப்பட்ட வள்ளலார் படத்திற்கு உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் முன்னிலையில் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. பின்னர் வள்ளலாருக்கு படையில் இடப்பட்ட சாதம் பொதுமக்களுக்கு அன்னதானமாக வழங்கப்பட்டது. இதில் உளுந்தூர்பேட்டை மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் உள்ளிட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு வள்ளலாரை வழிபட்டு பிரசாதம் பெற்று சென்றனர். இந்த நிகழ்ச்சியில் ஆசிரமம் அம்பா, முன்னாள் பேரூராட்சி தலைவர் ஜெயசங்கர், மாவட்ட கவுன்சிலர் பிரியா பாண்டியன், நகரமன்ற உறுப்பினர்கள் கலா சுந்தரமூர்த்தி, மாலதி ராமலிங்கம், செல்வகுமாரி ரமேஷ் பாபு, அறங்காவல் குழு தலைவர்கள் செல்லையா, பிரகாஷ், வள்ளலார் சமுதாய அறக்கட்டளை நிர்வாகிகள் பாண்டியன், கோபால், ராஜேஷ் கண்ணன், சாது சம்பத், சுரேஷ், சரவணன், வீரப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி
அருட்பெருஞ்சோதி செய்தாக ஐயாவுடைய கையால அங்க பரிசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். கடலூரில் பசியில்லா வாழ்வு நண்பன் அறக்கட்டளை சார்பில் பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. கடலூரில் செயல்பட்டு வரும் நண்பன் அறக்கட்டளை பல்வேறு சமூக பணிகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் பசியில்லா வாழ்வு என்ற நோக்கில் நண்பன் அறக்கட்டளை சார்பில் கடலூர், திருப்பாதிரி புலியூர், வண்டிப்பாளையம் ரோடு 4 முனை சந்திப்பு அருகே பசியின்றி வாழ வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் அப்பகுதியின் வழியாக சென்ற பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. அப்போது நண்பன் அறக்கட்டளையின் நிர்வாக இயக்குநர் முருகன், ஒருங்கிணைப்பாளர்கள் கணேசன், தமிழ்ச்செல்வன் மற்றும் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களின் பசியை போக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் உணவு வழங்கிய அன்புகளை வாழ்த்தி மென்மேலும் இதுபோன்ற செயல்பாடுகளை ஏழை எளிய மக்களுக்கு செயல்படுத்த வேண்டும் என்று வாழ்த்தி சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஜெயபுரத்தில் அமைந்துள்ள ஜெய முத்துமாரியம்மன் ஆலயத்தில் தைப்பூச விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஜெயபுரத்தில் அமைந்துள்ள ஜெயமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் தைப்பூச விழாவை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை நடைபெற்றது. மேலும் முருகனின் அறுபடை வீடுகளால் அலங்கரிக்கப்பட்ட முத்து பல்லக்கில் வள்ளி தெய்வானை ஸ்ரீ முருகப்பெருமான் சுவாமி வீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.